இந்துக்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து வைக்கின்ற ஒரு ஆதவிருஷமாக திகழ்ந்து வருகின்றது. ஜீவ சேவையின் அடிநாதமாக விளங்குகின்ற இந்த ராமகிருஷ்ண மிஷனை இலங்கைக்கு புலர்ந்தவர் உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் அவர்கள். அவர்கள் பிறந்த கார்த்திகை மண்ணிலிருந்து நான் இங்கே வருகின்றிருக்கின்றேன். இந்த ராமகிருஷ்ண மிஷன் காலதீவுக்கும் உள்ள உறவு ஒரு தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார். அதுபோல நீங்கள் செல்ல இருக்கின்ற தரிசிக்க இருக்கின்ற கதிர்காமத்திற்கான உறவும் ஒரு தொப்புள் கொடி உறவு. கதிர்காமத்திலே தெய்வானை அம்மன் ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பிரமாண்டமான மண்டபம் ராமகிருஷ்ண மிஷனுக்குரிய மண்டபம் இன்று மியூசியம் என்று சொல்லப்படுகின்றது. 1953களிலே அப்பொழுது இருந்த பிரதம மந்திரி டட்லி சேனநாயக் அவர்களால் ராமகிருஷ்ண மடம் அங்கு திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்ட பிறகு இங்கு செல்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் 3 வேளையும் போஷணம் அளித்து அங்கு தங்குமடம் அமைத்து பலரையும் சிறப்பாக கவனித்து வந்தார்கள். இந்து மனம் கமழ்கின்ற ஒரு இடமாக அந்த ராமகிருஷ்ண மிஷன் கதிர்காம மடம் இருந்தது. பழையவர்களுக்கு தெரியும். சுவாமி சர்வாதித்தானந்தஜி மகாராஜ் அவர்கள் இருந்த காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது. அது அந்த அரசாங்கத்துக்கு சகிக்கவில்லையோ என்னவோ 1976களிலே அந்த மிஷன் மண்டபத்தை அந்த கட்டடத்தை அரசுடைமையாக்கி விட்டார்கள். அந்த காலப்பகுதியில் தெரியும். 1976களிலே அரசுடைமையாக்கிய பிற்பாடு சுவீகரித்த பிற்பாடு இன்று வரைக்கும், இன்று 50வது ஆண்டு, இந்த ஆண்டு 50வது ஆண்டு இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதனை பழையபடி ராமகிருஷ்ண மிஷனுக்கு தாருங்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் இல்லை. ஒருவனை ஒரு மியூசியம் என்ற போர்வையில் இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க. இந்த ராமகிருஷ்ண மிஷனின் மண்டகளப்பு இந்த ஆச்சிரமம் குருகுலம் சுவாமி அவர்கள் பிரம்மஞானந்தஜி மகாராஜ் அவர்கள் அழகாக சொல்வார்கள். இந்த குருகுல கல்வி முறைமை இங்கிருந்துதான், அதாவது இங்கே கொண்டு வரப்பட்டது. சென்னையிலிருந்து மயிலாப்பூரிலிருந்து அங்கு சுவாமி விபுலானந்தஜி அவர்கள் நேரடியாகவே கண்டு அனுபவித்த நல்ல விடயங்களை இங்கு உணர்ந்து இங்கு அதை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதே போன்று அவர் இங்கு குடும்பிலே அறிமுகப்படுத்திய ஞாயிறு பாடசாலை என்கின்ற சிஸ்டம், சண்டே ஸ்கூல் என்று சொல்வார்கள். சிவானந்தாவிலே கற்றவர்கள் இந்த மிஷனிலே கற்றவர்களுக்கு விளங்கும். அந்த முறைமையை இந்தியாவிலே ஜதீஸ்வரானந்தஜி அவர்கள் அங்கு உணர்ந்து அங்கு அதனை பரப்பி இன்று நிர்வாகியாக இருக்கின்றது. எனவே இந்த அடியார்களோடு, அதாவது இந்த ராமகிருஷ்ண மிஷன் என்பது இந்த தொண்டர்களோடு நிறைந்த தொடர்புடைய ஒரு ஆலயம் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த மிஷனுக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் என்று இன்றைக்கு 4 வருடங்களுக்கு முன்பு 2023ஆம் ஆண்டிலே சிறுவர் சுவாமி நீலமாதவானந்தஜி மகாராஜ் அவர்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை தான் கொடுத்தேன். சுவாமி, எமது சன்னதி ஆலய குழுவினர் ஜெயாபேல் சுவாமி தலைமையிலான குழுவினர் இங்கே வருகை தருகின்றார்கள். ஒரு தடவை நாங்கள் இங்கே அழைக்க வேண்டும். அவர் சொன்னால், ஏன் ஒரு தடவை? ஒவ்வொரு தடவையும் அவர்களை அழைக்க வேண்டும். அடியார்களுக்கு அமுது படைப்பது, அடியார்களின் பாதம் இந்த இடத்திலே படுவது என்பது மோட்சத்தை பெறுவதற்கு சமனாகும். சுவாமி அவர்கள் சொன்னார்கள், தொண்டர்களுக்கு பணி செய்வது என்பது நேரடியாகவே இறைவனுக்கு பணி செய்வது போல். இந்த இடத்திலே நீங்கள் பல ஊர்களையும் சேர்ந்த, பல தேசங்களையும் சேர்ந்தவர்கள் வருகிறது கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு மாத காலமாக இந்த 3 மாகாணங்கள், 7 மாவட்டங்கள், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணத்துக்கு செல்ல இருக்கின்றீர்கள். வருகின்ற 10ஆம் தேதியை தாண்டி அதுபோல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு மாவட்டத்திலே இங்கு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு 4 தினங்களிலே அம்பாறை மாவட்டத்திற்கு வருகிற இருக்கின்றீர்கள். இவ்வாறு
15 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அவன் அருளால் தான் அவன் தான் வணங்கலாம். ஆக அவனுடைய அருள் உங்களுக்கு இருந்திருக்கின்றது. அதன் காரணமாக நீங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வெகுகால வெயிலில் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே உங்களது பாதங்கள் அந்த நிலத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே பாக்கியம் செய்தவர்கள். நான் எமது சாந்தியமாக இந்த ஊரை சேர்ந்தவர் 33 வருடங்களாக இந்த பாத யாத்திரையில் ஈடுபடுகிறார். எமது ஊரை சேர்ந்த திரு லோகராஜர்கள், திரு நடேசலிங்கம் அவர்கள், ஜெயா அவர்கள் இம்முறை முதலாவதாக கலந்து கொள்கிறார்கள். இவையெல்லாம் உண்மையிலேயே ஒரு பாக்கியம். இதிலே வரக்கூடியவர்களிலே பரன் சுவாமி, நிவேத சுவாமிகள் எல்லாம் இதனை படமாக்கி அவ்வப்பொழுது உலகத்துக்கு தெரியப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இவைகளெல்லாம் அந்த முருகப்பெருமானை நோக்கி வழிபடுகின்ற வழிபாடுகளிலே ஒரு செயற்பாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. வருகின்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் பஜனை பாடுகின்றீர்கள், சிரமதானம் செய்கின்றீர்கள், இறைவனை ஊழிக்கின்றீர்கள். இறைவனை எத்துணை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அத்துணை உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இதில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். மனம் முடித்தவர்கள் இருக்கிறீர்கள், மனம் முடியாதவர்கள் இருக்கிறீர்கள், பிள்ளைகள் இருக்கிறவர்கள், பிள்ளைகள் சிலர்கள், எத்தனையோ தரப்பினர் இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு நேர்த்தியை வைத்து நீங்கள் இந்த யாத்திரையிலே ஈடுபடலாம். அல்லது ஏதோ என்ன நாளிலே ஒரு தரமாவது யார் செல்வத்திலிருந்து வர வேண்டும் என்ற ரீதியிலே இடையிலே எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ சவால்கள் நிச்சயமாக வரும். ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளிடையிலேயே எவ்வளவோ உடன்பாடுகள், இது பலதரப்பட்ட நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன இருந்தாலும் உங்களது நோக்கங்கள் எல்லாம் அந்த கருகாம கந்தனை நோக்கியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே உங்களது இந்த பயணம் 30வது நாளை தாண்டி இன்று ராமகிருஷ்ண மிஷனில் காரணம் எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். உங்களை பார்க்கின்ற போது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு முறையாவது இணைய வேண்டும் என்று நானும் சிந்தித்தது உண்டு. நாங்கள் குழந்தைகளுக்கு சென்று வருபவர்கள் திரு ராசையா அவர்கள்லாம் இங்கிருந்து முதலாவதாக வேல்சாமி அந்த நேரத்திலிருந்து இணைந்து வந்து கொண்டிருப்பவர்கள் எதிர்க்கப்படி இருந்த பொழுதிலும் கூட இதிலே கலந்து கொள்கின்றவர்கள் உண்மையிலேயே பாக்கியம் செய்தவர்கள். அந்த அடிப்படையிலே ராமகிருஷ்ண மிஷனுக்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு உங்கள் பாதாள நிலைகளை பணிந்து வரவேற்கின்றோம். உங்களது வருகை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இம்முறை 4வது வருடமாக இந்த இடத்திலே சுவாமி நீலமானந்தாஜி அவர்கள் ஏற்படுத்திய இந்த நடைமுறை, இந்த முறைமை தொடர வேண்டும். சுவாமி அவர்கள் இன்று கொட்டகலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து பிரம்மஞானந்தஜி மகாராஜ் அவர்களிடம் சகல விடயங்களை சொல்லி வருகின்றவர்களுக்குரிய அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி திரு தங்கவடிவேல் அவர்களை அதற்கு துணையாக்கி அத்தனை பணிகளையும் செய்திருக்கிறார்கள். இதன் பிற்பாடு மணிமன்றம் இங்கே மதிய போசனத்தை விட்டு நீங்கள் வளமையாக தங்குகின்ற மணிமண்டபத்திலே நீங்கள் இழைப்பாதலாம். அதன் பின்பு உங்களுக்குரிய மெடிக்கல் கேம்ப், சுகாதார முகாம், வைத்திய முகாம் இடம்பெறும். அங்கு உங்களுக்கான வைத்திய சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். அதன் பின்பு நீங்கள் விரைவிலே பேச்சியம்மாரிடம் செல்வீர்கள். இதிலே புதியவர்கள் அறிவுக்கு மேல் இருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சரி, எப்படி இருந்தாலும் கூட உங்களது வரவும் நல்வரவாக இருக்கும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஸ்ரீமத் சுவாமி விவேகானந்த விவேகானந்தர், ஸ்ரீ சாரதா தேவி அம்மையார், அந்த முப்பெரும் தெய்வங்களின் ஆசி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முருகப்பெருமானை நோக்கி நீங்கள் செல்கின்ற இந்த பயணம் நன்றாக அமைய வேண்டும் என்று அனைவரையும் விழித்து ஆசித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கு அறிவுரை ஆற்ற அழைப்பது வடகளப்பு கல்லணி ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி ஸ்ரீமத் சுவாமி பிரம்மஞானந்தஜி மகாராஜ் அவர்களை இங்கு அடுத்ததாக அறிவுரை ஆற்ற வருமாறு அன்போடு